guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு செம்ம ஃபீவர். கிட்டத்தட்ட 10 நாளாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணல, ஷாப்பை திறக்கலை. ஆமாம், ஆனால் இந்த 10 நாளே வேறு லெவலில் வேலை பார்த்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஷாப் இப்படி எம்டியாக இருந்த ஷாப்பை கம்ப்ளீட்டாக நிற்கிறது கிடையாது, அதோட ஸ்டாக் ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். இது சும்மா ஒரு பாதி பங்கு தான், இன்னும் பாதி இன்றைக்கி ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வேறு லெவலில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஷாப்பில் ஆக்சசரிஸு ஃபுட்டு எல்லாம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. எக்ஸாட்டிக்காக ஃபிஷ் நிறையா கொடுக்குறீங்க ப்ரோ, ஆனால் அதுக்கு ஃபுட்டுக்கெலாம் நாங்கள் வெளியே கொஞ்சம் தேடி பிடிச்சி வாங்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்காகவும் நான் பிளான் பண்ணி என்ன அளவு குவாலிட்டியாக நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் வெளியேருந்து பை பண்ணுறோமோ அதே அளவுக்கு குவாலிட்டியான ஃபுட்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஆக்சசரிஸ் நல்ல ஒரு சோப்பு அந்த மாதிரி குவாலிட்டியான பிராண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். தென் இப்போ புதுசாக நம்ம சிப்புள்ள அரோனாஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுவுமே அதாவது மெரைனை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம டீல் பண்ணாத ஐட்டம்னே இல்லை. தென் முக்கியமாக இங்கே யாருங்க என்ன குவாலிட்டியாக இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கம்ஃபாஸ் எல்லாமே A to Z நம்மகிட்ட கிடைக்கும். நம்ம ஷாப்லேயே எல்லாமே இருக்கும். ஸோ இது கோல்டு காமிச்சிருக்கேன், பட் இது நம்ம பண்ணுறதில்ல, ப்ரீடிங் பர்பஸ்க்காக நமக்கு ஷோ கிரேட் வாங்கி தர சொன்னாங்க அது. தென் இது எல்லாமே பீகாக் பேஸ். அப்புறம் தான் வேறு லெவல் இந்த டேபிளில் இருக்க ஃப்ளோரான்ஸ் மட்டும் 50,000 சொன்னால் நம்புவீங்களா? அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம பீட்டா ஃபிஷஸ் இதெல்லாம் நிறையா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரேட்லாம் போனதில் இப்போ நிறையா எடுத்திருக்கேன். ஒரு சிலதெல்லாம் ப்ரீ ஆர்டர் பேஸ் பண்ணி எடுத்ததுனால வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாமல் இருப்பேன். மற்றதெல்லாம் இன்றைக்கி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வேணாலும் வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்க முடியும். பட் நேற்று எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல அதர் ஸ்டேட்லாம் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ ட்ராவலில் ரொம்ப ஒரு அலுப்பு காய்ச்சலாக ஃபீவராக ஆமாம் எப்படி இருந்துச்சு தெரியல, கொஞ்சம் ஃபீவர் மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டேன். ஸோ குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே நான் பண்ணல. இப்போ தான் இவ்வளோ பாக்ஸு நம்ம பிரிச்சுருக்கோம். இந்த மாதிரி 2 லோடு நமக்கு எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ கடை ஃபுல்லாக ஸ்டாக் அந்த மாதிரி ஏற்றி வச்சுருக்கேன். ஆமாம், 1 by 1 சேல்ஸ் போஸ்ட் போடுறேன். அடுத்த வீடியோ நாளையிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ. ஆமாம், எனக்காக வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு தான் எல்லாமே.